ஸோ இந்த அபிராமி கேஸ் பற்றி இன்றைக்கி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த கேஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்றைக்கி ரிதன்யா கேஸை எவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறோமோ, இதே மாதிரி ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து பயங்கரமாக எல்லா மீடியாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது தான் குழந்தைகளுக்கே, பெற்ற குழந்தைகளுக்கே வந்து விஷம் கொடுத்து கொண்டாங்க பிகாஸ் ஆஃப் திருமணம் தாண்டிய ஒரு உணவு. அதாவது வாழ்க்கையில் நீங்கள் முடிவு எடுக்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அந்த முடிவு என்ன பாதிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் ஜென்ரேஷனையும் பாதிக்கும். இது வந்து 100% உண்மை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அபிராமி கேஸில் அபிராமி மட்டும் பாதிக்கலை, அவங்க குழந்தைங்க இன்றைக்கி இல்லை, ஹஸ்பண்ட் லைஃப் போச்சு, மாமனார் மாமியார் அம்மா அப்பா எல்லார் லைஃப்பும் அடி. மிக முக்கியமாக அவரோட தம்பியோட லைஃப். எப்படின்னா மேரேஜுக்கு வந்து அந்த பெண் வீட்டார் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இந்த பொண்ணோட தம்பியா, வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாங்க முடியாத அந்த பையன் சூசைட் கமிட் பண்ணி இறந்துடுறாரு. என்டையர் ஜென்ரேஷனே இன்றைக்கி போயிடுச்சு. ஸோ வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் வச்சுக்கணும் மைண்டில். நீங்கள் முடிவு எடுக்கும்போது சரி தப்புன்னு மட்டும் முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவும், இப்போ ஒரு ஹியூமனாக நான் எடுக்கக்கூடிய எல்லா முடிவும் எனக்கு சரின்னு மட்டும்தான் போகும். அப்போ எப்படி முடிவு எடுக்கிறது? நீங்கள் சரி தப்புன்றதை தாண்டி ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறீங்கன்னா இது நல்லதில் முடியுமா கெட்டதில் முடியுமா, அது மட்டும் தான் மைண்டில் வச்சு டிசிஷன் எடுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.